நான் எம்ஜிஆர் நகர் புகழேந்தின் வக்கீல். எம்ஜிஆர் நகரில் வாழ்ந்த அங்கே தான் பிறந்த நான். இதான் எங்கள் ஊர். ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வீட்டு வாசலுக்கு எதுக்கு கோன் வந்துச்சுன்னு வெளியே வந்தேன். பார்த்தா வீட்டில் சாக்கடை ஓடிட்டுருக்கு வாசலில். எட்டி பார்த்தா ஒரு 2015 ஃப்ளட்டில் எப்படி தண்ணி வந்துச்சு அது மாதிரி தண்ணி போயிட்டுருக்குது, சாக்கடை தண்ணி. உடனே எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஏஐ கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஏஐ ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் என்னன்னு தெரியலங்க, நானும் செக் பண்ணுறேங்கன்னாரு. அதுக்கப்புறம் திருப்பி லோக்கல் கவுன்சிலர் எல்லா குரூப்லேயும் வீடியோ எடுத்து போட்டேன். அதுக்கப்புறமும் கண்ட்ரோல் ஆகலை, தண்ணி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் யாரோ வந்து கொஞ்சம் பம்பிங்கை ஸ்டாப் பண்ணாமல் இருக்குது, கொஞ்சம் நின்றுச்சு. திருப்பி பார்த்தா திருப்பி ஓடிச்சு. இப்போ வந்து பார்த்தா ஏதோ பெரிய ஓவர் ப்ரெஷர் ஆகி ஒரு பெரிய லைன் ஓப்பன் ஆகி அப்படியே பஸ்ட் ஆகிருக்கு. ரோடு பொழந்துருக்குது. அது வழியாக தண்ணி வந்துருக்குது. இப்போ திருப்பி பம்பை ஆன் பண்ணால் போச்சு, திருப்பி தண்ணி வந்துடும். தண்ணி எங்கன்னா நேராக கார்பரேஷன் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளிக்கும் மாநகராட்சி துவக்க பள்ளிக்கும் அரசினை மேல்நிலைப் பள்ளிக்கு தான் போகும் தண்ணி அங்கே போச்சுன்னா எல்லா வியாதியும் வரும். 3-4 வீடு தண்ணி ஏறிச்சு. இப்போ சாக்கடை தண்ணி உள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் ரோட்டிலேருந்து கீழே இருக்கிற வீட்டில் தண்ணி ஏறிச்சு. இது என்ன பண்ணுறாங்க இந்த கான்ட்ராக்டுக்காரங்க? 3 வருஷமாக நாங்கள் நாற்று அடிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, வேறு ஒன்றும் பண்ணலங்க. நாங்கள் 56 வருஷமாக இங்கே இருக்கோம். எங்களுக்கு வந்து இங்கே ட்ரைனேஜ் பைப்பு உடச்சிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. எங்களுக்கு இன்றைக்கி சக்தி விநாயகர் கோவில் தெருவில் இப்போ நாங்கள் சாக்கடையிலலாம் நின்றுட்டுருக்குறோம். எங்களால் நடந்து கூட வர முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கோம். இப்போ நாங்கள் எம்எல்ஏக்கு ஃபோன் அடிச்சிட்டோம், கவுன்சிலர் ஃபோன் அடிச்சிட்டோம், யாருமே எங்களை இது வரைக்கும் வந்து பார்க்கல. இதுக்கு என்ன இப்போ நடவடிக்கை எடுக்க போகிறீங்க நாளைக்குன்னு எங்களுக்கு தெரியல. இதை பற்றி என்ன பண்ண போகிறீங்க?